வணக்கம். சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நேற்று இரவு திருநெல்வேலியிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு போன் செய்து ஒரு நல்ல கேள்வியை கேட்டார். என்னவென்றால், ஆத்மா, ஜீவாத்மா உடலுக்குள் எப்படி செல்கிறது? ஜீவாத்மா உடலுக்குள் செல்வது கரு உண்டாகும் பொழுதா அல்லது குழந்தை பிறந்து வெளியே வரும் பொழுதா? குருக்களே, எனக்கு சரியான விளக்க உரை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்னை கேட்டார். மிக அற்புதமான கேள்வி, அருமையான கேள்வி. ஆண் பெண் மிலனம், ஆண் பெண் மிலனம், கருமுட்டை விந்தணு இரண்டும் சேர்ந்து கருத்தரித்து ஆண் அல்லது பெண் குழந்தை உருவாகிறது. கரு உருவாகும் பொழுதே ஆத்மா உள்ளே செல்கிறதா? ஆத்மா உடலை விட்டு பிரிந்தவுடன் இன்னொரு உடலுக்கு செல்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகிறது? இது பேசிக் கொஸ்டின்ஸ். அதாவது ரெண்டு வகை இருக்குங்க. ஆத்மா உடலை விட்டு பிரியறது, போன ஜென்மத்துல நீங்க என்ன பிராரப்த கர்மம்னு என்ன சொல்றோம், அந்த கர்மத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, முழுமையா நீங்க ட்ரை பண்ணி அதை முடிக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாளில் இன்பம் துன்பம், மகிழ்ச்சி துக்கம் இவற்றை அனுபவித்து வயோதிகம் அடைந்து எந்த உடலில் நீங்கள் சேர்ந்திருக்கின்றீர்கள் அந்த உடலில் இருக்கும் சக்தி குறைந்து அந்த உடலில் நீண்ட நாள் நீடிக்க முடியாமல் உங்களுடைய கர்ம பலன்களை முழுமையாக முடிக்க முடியாமல் போகும் தருணத்தில் ஆத்மா தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடிவதில்லை என்று தெரிந்து கொண்டு உடலை விட்டு பிரிகின்றது. இதுதான் சத்தியம். அதற்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்றை உருவாக்கி வெளியே வருகிறது அது ஆத்மா. இந்த மாதிரி நிலையில் சக்தி இல்லாத உடலில் நீண்ட நாள் பயணம் செய்ய முடியாத தருணத்தில் வரும் ஆத்மா வெளியே வந்து 48 நாட்களில் இன்னொரு உடலில் மிலனமாகிறது, சேருகின்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வயோதிகம் ஆவதற்கு முன்னாலே மனது உடைந்து துக்கத்தினால் தன் உயிரை தானே எடுத்துக் கொள்வது, சூசைட் என்று, தற்கொலை என்று சொல்லுகின்றோமே அது. இன்னொன்று ஆக்சிடென்ட், விபத்து. இது ரெண்டு காரணத்தினால உயிர் வெளியே போயிடுச்சுன்னா 48 நாள் அது இன்னொரு உடலை தேடி பிடிக்காது. பிரேதாத்மா அப்படின்னு சொல்றோம். இது அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். சக்தி, உடலில் சக்தி இருக்கிறப்பவே ஆத்மா வலுக்கட்டாயமாக வெளியில் தள்ளப்பட்டால் அலைந்து 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 உடலை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கடைசியில் அது ஒரு முக்தி என்ற நிலை அடைந்து ஏதாவது உடலை பிடித்துக் கொள்ளும். அது எத்தனை வருடம் ஆகும் என்று சொல்ல முடியாது. இது ஒரு வகை. இப்பொழுது நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் கேள்வி, ஜீவாத்மா கருத்தரிக்கும் பொழுது உடலை பிடித்துக் கொள்ளுகின்றதா
அல்லது குழந்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது ஆத்மா உடலுக்குள் சேருகிறதா? இதுதான் கேள்வி. அதாவது இதுக்கு பல பேர் பலவிதமா பதில சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச பதில் லாஜிக்கா நான் பேசுறேன். நான் லாஜிக்கா இதுக்கு பதில் சொல்றேன். எந்த விதமான தவறான விதத்தில் ஆத்மா உடலை விட்டு பிரியாத நிலையில் வயோதிகம் அடைந்து ஆத்மா தன்னுடைய வேலைகளை அந்த உடலை வைத்துக் கொண்டு செய்ய முடியாமல் இருக்கும் தருணத்தில் தானாகவே ஆத்மா உடலை விட்டு வெளியே வருகின்றது. அப்படியே வெளியே வரும் பொழுது அது இன்னொரு உடலை தேட 48 நாட்கள் பிடிக்கிறது என்று சொல்லியிருக்கின்றேன். ஓகே, இதை வைத்துக் கொள்ளுங்கள் மனதில். ஒரு செடியில இல்ல மரத்துல இப்ப பாருங்க, மல்லிப்பூவே எடுத்துக்கோங்க. மல்லிப்பூனாவே உங்களுக்கு அந்த வாசனை உங்க மூக்குல உணர முடியுது. நீங்க அந்த மல்லிப்பூவை இப்ப நீங்க தலையில வச்சுக்கல, பார்க்கல, உங்க கையில இல்ல. ஆனாலும் நான் மல்லிப்பூன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த மல்லிப்பூனுடைய வாசனை, வண்ணம், நிறம், சைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆச்சுங்களா? இப்ப அந்த மல்லிப்பூ அந்த செடியில இருக்கிறப்ப எடுத்த எடுப்புலயே அது மல்லிப்பூ ஆறதில்லை. சின்ன மொக்கா இருந்து நிதானமா வளர்ந்து 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 மொக்கான நிலையை தாண்டி தன்னுடைய இதழ்களை அது விரிக்கும் பொழுதுதான் அதை மல்லிப்பூ என்று சொல்கின்றோம். அதுவரையில் அது பூ இல்லை, மொக்கு. பூவான பின்னால் தான் நீங்கள் அதை பறித்து அல்லது மொக்கு பூவாகும் நிலையில் தருணத்தில் நீங்கள் அதை பறித்து மாலையாக செய்து அதை நீங்கள் அணிந்து கொள்கின்றீர்கள். இல்ல அல்லது கடவுளுக்கு அதை உபயோகிக்கின்றீர்கள். அது ரொம்ப சின்ன சைஸா இருக்கிறப்ப மேல பச்சையா மூடிட்டு இருக்கும் மொக்கு வெளியவே தெரியாது. அந்த இதழ்கள் கண்ணுக்கே தெரியாத நிலையில் மொக்கு இருக்கும். அந்த டைம்ல நீங்க அதை கட் பண்றது இல்லை, நீங்க அதை உபயோகிக்கிறது இல்லை. அது மொக்கு உபயோகத்துக்கு வராது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது லாஜிக் நான் சொல்றது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு ஒரு இல்லம் தேவை. அது ஓலை குடிசையா இருக்கலாம், மாடி வீடா இருக்கலாம், பங்களாவா இருக்கலாம், அரண்மனையா இருக்கலாம். ஏதாவது ஒரு கூரை, அதாவது கூறு இருக்கக்கூடிய ஒரு வாழ வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு நிர்பந்தம் உங்களுக்கு தள்ளப்படுவதால் உங்களுக்கு வாழ்வதற்கு ஏதாவது ஒரு இடம் தேவை, ஒரு வீடு தேவை. எடுத்த இடத்துலயே பார்த்த வீடை நீங்க போய் ஆக்குபை பண்ணிடுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? சரி, ஒரு இடம் இருக்கு உங்ககிட்ட, அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு. உடனே என்ன பண்றீங்க? ஒரு ஆர்கிடெக்ட் போய் ஒரு பிளான் போடுறீங்க. அந்த பிளான்ல லெப்ட்ல இது இருக்கணும், ரைட்ல அது இருக்கணும், ஏதோ பிளான் பண்றீங்க, ஸ்கெட்ச் போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. 2 நாளோ 3 நாளோ இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல டெய்லியோ போய் அங்க என்ன டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்க. ப்ளூ பிரிண்ட் நீங்க என்ன ரெடி பண்ணிருக்கீங்க, அது பிரகாரம் அங்க பில்டிங் கட்டுற டைம்ல அது சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை பிளானை சேஞ்ச் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி தேவை அந்த மாதிரி அந்த வீட்டை அமைச்சுக்கிறீங்க. சரி, பில்டிங் வந்துருச்சு, 4 சுவர் ஏறிடுச்சு, உள்ள எல்லாம் ஆயிப்போச்சு, கூரையும் போட்டாச்சு, தாசையும் போட்டாச்சு. குடி போறீங்களா? இல்ல. தாசி போட்ட உடனே வீடுனுடைய அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நீங்க குடி போறதில்லை. என்ன பண்றீங்க? அதுக்கு பிளாஸ்டர் பண்ணணும். பிளாஸ்டர் பண்ணி உள்ள கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் லைனு, ட்ரைனேஜ் லைனு எல்லாம் கொடுக்கணும். நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு பெயிண்டிங் பண்ணணும், பினிஷிங் பண்ணணும். பண்ண பின்னாடிதான் நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த வீட்டுக்கு குடி போறீங்க. உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கார்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஜென்மத்துல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அல்லது நல்லது பண்ணிருக்கீங்க, போன ஜென்மத்துல நீங்க பண்ண நல்லது கெட்டது, அனுபவிக்க வேண்டியது, அனுபவிக்க முடியாதது, பிளஸ் இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நல்லது கெட்டது, ரெண்டுமே சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி உங்க அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் அக்கௌண்ட்ல போய் விழுந்துருது. அந்த டெபிட் கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு விழுந்த அந்த கணக்கு பிரகாரம் எந்த தாய் தந்தை
எனக்கு உகந்தவர்கள், நான் செய்த கர்மத்திற்கு எந்த தாய் தந்தை எனக்கு சரியானவர்கள் என்று தீர்மானிப்பது அந்த காஸ்மிக் கடவுள். எடுத்து எடுப்புலயே நீங்க போய் ஆத்மா உள்ள போறதில்ல. கருத்தரிச்ச உடனே இந்த வீடு எப்படி நீங்க பேஸ்மெண்ட் போட்ட உடனே நீங்க குடி போக முடியாது, இல்ல நீங்க வீட்டுக்கு தார்சி போட்ட உடனே குடி போக முடியாது. கம்ப்ளீட்டான வீடு. அந்த மாதிரி நீங்க எல்லாமே பாக்குறீங்க. எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு அந்த கரு தெரிச்சு அது உடல் வளர்ந்த பின்னாடி 11 வாரங்கள் அல்லது அதாவது 11 இருந்து 13 வாரங்கள் அது ஒரு ஷேப்புக்கு வருது. ஆண் பெண் ஒரு ஷேப்புக்கு வருது. கை, கண்ணு, மூக்கு, காலு, வாய் எல்லாம் வருது. அந்த கரு தெரிச்ச உடனே இந்த தலை வளர்றதில்லை, மூளை ஷேப் இருக்குமே தவிர மூளை வளராது. ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த மல்லிப்பூ மொக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலையினுடைய மூளை மொக்கு மாதிரி தான் இருக்கும். அந்த தலை கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைஞ்சாதான் இந்த ஜெனட்டிக்கல் இந்த டிஎன்ஏ என்ன சொல்றோம், அந்த டிஎன்ஏ பிரகாரம் உங்களுடைய பூர்வ ஜென்மம் என்ன பண்ணிருக்கீங்க தப்பு, அது ஒரு சாஃப்ட்வேரா டெவலப் ஆகி தலையில போய் சாஃப்ட்வேர் இண்டக்ட் ஆகும். அது இண்டக்ட் ஆகிற சமயத்துல தான் ஆத்மா போகும், ஆத்மா உள்ள போய் சேரும். அதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கிற உடல்ல தான் ஆத்மா உள்ள போய் சேரும். டெவலப் ஆகாத உடல்ல சேராது. மொக்கா இருந்தா நாம எப்படி யூஸ் பண்றது இல்ல, பில்டிங் கம்ப்ளீட் ஆகாம எப்படி நாம குடி போறது இல்ல, அதே மாதிரிதாங்க இது, அதே மாதிரிதான். ஆனா குழந்தை வெளியே வரதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே ஆத்மா அது ஐடென்டிஃபை பண்ணிடுது. உன்னை பிறக்கிற சமயத்துல ஆத்மா போகுது, இல்லைன்னா உள்ளேயே அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துக்குது. ஆனா பாடி டெவலப் ஆகணும். டெவலப் ஆனாதான் போய் சேரும். கடவுளுடைய மகிமைங்க இது. இது சாதாரண கணக்கில்லை. கோடி கணக்கில் இருக்காங்க உலகத்துல. இத்தனை பேர் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸியா இல்லை. அவன் சந்திரகுப்தனோ சித்திரகுப்தனோ யமனோ யாரோ நமக்கு தெரியாது. கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல நீங்க மனிதனா பிறந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க அகங்காரத்தினால நான் எல்லாமே நாதான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, இங்க உள்ள போட்டிருக்கிற சாப்ட்வேர் அது என்ன இருக்கு, அது பிரகாரமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்குன்னு நீங்க பிரயத்னம் பண்ணாம உட்கார முடியாது. உங்க பிரயத்னத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை. என்ன பாட்டுங்க கண்ணதாசன். நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. கடவுள் என்ன நினைக்கிறா அதுதான் நடக்குது. ஆனா நீங்க நினைக்கிறதும் கடவுள் நினைக்கிறதும் ஒன்னா இருக்கிற சமயத்துல சக்சஸ் ஆயிடுது. நீங்க நினைக்கிறதும் கடவுள் என்ன ஃபார்முலா போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கான், அது ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகி கோயின்சிடன்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப சில சக்சஸ்களை நீங்க பாக்குறீங்க. அதுதான் உங்க அகங்காரத்தை வளர்க்குது. கடவுளுடைய அருள் இருந்தாதாங்க எல்லாமே சாதிக்க முடியும். கடவுள் என்ன நிர்ணயம் பண்றார் அதுதான் உங்க வாழ்க்கையின் இன்பம் துக்கம், இன்பம் துன்பம். உங்களுக்கு அறிவு வருது, என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன், இது நீங்க முடிவு பண்றது இல்ல, கடவுள் உங்களை முடிவு பண்ணி அனுப்புறார். அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே உலகத்துல நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற இன்னொரு நண்பர் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் அதை அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. நன்றி.